ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எதிர்வரும் 25வது வருடம் 2025வது வருஷம் நமது கன்னி ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கன்னி காலபுருஷ தத்துவத்தின் 6ஆம் இடம். பொதுவாகவே இது வம்பு வழக்கு கடன் பகை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்போவுமே எந்த லக்கணத்துக்குமே 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வம்பு வழக்கு கடன் பகை நோய் அப்படின்றத இந்த பொதுவாக இந்த ராசிக்கு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது. அப்போ வரவு செலவில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருப்பாங்க, தெளிவாகவே இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு பாதையை வச்சுக்கிட்டு அதே மாதிரி தனக்கு மிஞ்சினதான் தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பிலையும் இந்த கன்னிராசி நேயர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. எப்பவுமே சிலேடையாக பேசக்கூடியது, தனித்துவமான பேச்சு, அதே மாதிரி மற்றவங்கள அப்படியே லேசாக மட்டம் தட்டி பேசக்கூடிய ஒரு பேச்சு, அந்த பேச்சினால் மற்றவர்களை கவரக்கூடிய தன்மை, வன்மையான பேச்சு, இது எல்லாமே கன்னிக்கே உரித்தான ஒரு அமைப்பு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ராசிக்கு புதன் தான் அதிபதி. இங்கேயே அவர் மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம் எல்லாமே இந்த இடத்துல தான். அப்போ ரெட்டை மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா? 2 மூளை இருக்கும். ஒன்று தனக்குன்னு ஏற்றுக்கிட்ட மூளை, இன்னொன்று மற்றவங்களை எப்படி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மூளை. அப்போ அந்த 2 மூளையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது புதன் ரெட்டத்தன்மை தானே. அதேமாதிரி கன்னி ராசி அப்படின்றது இரட்டை ராசி. அப்போ அந்த இரட்டைத்தன்மை உள்ள ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த நேரம் ஒரு பேச்சு இருக்கும், 10 நிமிஷம் கழிச்சா இன்னொரு பேச்சு இருக்கும். பொதுவாகவே சந்திரன் புதன் சேர்க்கை அப்படின்றது மனவியாதி, மனநோயாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி அடமண்டனும் சொல்லலாம். அதேமாரி முக்கால்வாசிக்கு பிடிவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி கீழ்ப்படியாமை அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னும் சொல்லப்போனால் பித்து அப்படின்னு சொல்லலாம், பைத்தியம்னு சொல்லலாம். சந்திரன் கேது கூட ஓரளவுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். சந்திரன் புதன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆள்கிட்ட பேசக்கூடாது, பேசாமல் இருக்கிறது நல்லது. எதையாவது பேசும்போது எதையாவது பேசுவான். அதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய டிபேட்டுக்கும் அவன் பேசுறதுக்கும் சம்மந்தம் இருக்காது. அது ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம், நாம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். அப்போ பார்த்தோம்னா அவர் அறிவாளி மாதிரி நம்ம அவர்கிட்ட தோற்று போன மாதிரியான ஒரு அமைப்பு. என்ன காரணம்? அந்த ராசிநாதனுடைய குணம் இரட்டைத்தன்மையுடையது. அது பேர் நபும்சகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்பளைக்கும் சேராது, பொம்பளைக்கும் சேராது, அடித்தன்மை உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன். அதே மாதிரி குணத்திலையும் அதே மாதிரி தான் இருக்கும், இரட்டைத்தன்மையாக தான் இருக்கும். நாக்கும் 2 நாக்காக தான் இருக்கும். அந்த கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதும் இரட்டைத்தன்மை உள்ள ராசி, பெண் ராசி. இதில் ஆண்கள் பிறந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். போர்ஜரி அந்த மாதிரி ஒரு சின்ன மாதிரி ஒரு வித்தியாசமான நடைமுறைகள். பெண்கள் பிறந்தால் சொல்லவே வேண்டாம். உனக்கு என்னப்பா ராசி கன்னி ராசி அப்படின்னு கேட்குற முடியா? அது மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குமே தனித்துவமானது, சிறப்பானது. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஐடியாலஜி அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், நல்லபடியாக போயிட்டுருக்கும், நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது மற்றவங்கள கொஞ்சம் சிரமப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் அவங்களோட கன்னிராசினியர்கள் தெளிவாகவே இருப்பார்கள். அப்படின்றது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அப்போது இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடம் உத்திரம், சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதமும், அஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் முழு நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், அதே மாதிரி சித்திரை செவ்வாயினுடைய நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் இங்கே இருக்கும். மொத்தம் 9 பாதங்களில் ஜனனமானவர்கள். புதனை ராசி அதிபதியாக கொண்டு ஜனனமானவர்கள் கன்னிராசி நேயர்கள். அப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் என்னென்ன நடைமுறைகள் சாத்தியமாக இருக்குது, 2025 எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இப்போ ஏற்கனவே ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகு, அதேமாதிரி 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி, அதேமாதிரி 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு. அந்த 9ல் இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பும் 6ல் இருக்கக்கூடிய சனியினுடைய அமைப்பும் தெளிவான முறையில் இதுவரைக்கும் நல்லா போயிட்டுருக்கோம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது.
7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் சில நேரங்களில் சமுதாய பகைப்பு, சில நேரங்களில் வந்து சமுதாயத்தை வந்து அழகாக தூக்கி பிடிக்கக்கூடிய ராகுவாகவும் இருப்பார். கேது ப்ளஸ் சந்திரன், ஏற்கனவே வந்து சந்திரன் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ அந்த சந்திரன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பில் கேது அப்படின்றது வந்து அடமெண்ட் அதிகமாக இருந்திருக்கும். அதேமாதிரி தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வது அப்படின்றது வந்து இருந்திருக்கும். புதன் குருவால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கும். குரு இதுவரைக்கும் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தார். சனியும் சாதகமான இடத்துல 2 வருஷமாக இருந்தார். மற்றபடி வந்து கெடு பலன்களை தரக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து எதுவும் இல்லை. ராகு ஒருத்தர் தான் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தவராக இருப்பார். கேது ஒருத்தர் வந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பை கொண்ட கிரகமாக இருக்கும். பொதுவாக வந்து இதில் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதைகளை நம்ம எடுத்து வணங்கும் பொழுது நமக்கு இந்த கிரகங்களினால் வரக்கூடிய தொல்லைகள் கொஞ்சம் கம்மியாகும். எப்போவுமே கிரகம் வந்து பெயர்ச்சி அடையும் பொழுதும் சரி, அல்லது நமக்கு வந்து கெடு கிரகங்களுடைய தசைகள் நடக்கும் பொழுதும் கொஞ்சம் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்ததுனாலும் அந்த நட்சத்திரங்களின் அதிதேவதை, அதேமாரி வந்து திதியினுடைய அதிதேவதைகளை நம்ம பிடிச்சி வணங்கிட்டு வரும் பொழுது நமக்கு அந்த சிரமங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்க. பொதுவாக இந்த 2025 வருடம் 1/1/2025 அப்படின்றது வந்து செவ்வாய்க்கான வருடமாக இந்த வருடம் அப்படியே மெதுவாக நகர்ந்துட்டு 9 அப்படின்ற கூட்டு எண்ணிக்கையை வைத்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துவம் மேலோங்கி இருக்கும். அப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியினுடைய புதனுக்கும் இந்த செவ்வாய்க்கும் வந்து கொஞ்சம் ஆகாத ஒரு அமைப்பாகவும் வரும். அதனால் வந்து அந்த இளமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, பொதுவாக வந்து இது இளம் காளையர்களுக்கு நல்ல ஒரு மகத்துவமான ஆண்டுன்னு சொல்லலாம். அதே வந்து அந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 22லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தை. அப்போ இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் இந்த செவ்வாய்க்கு வந்து இவர் வந்து 3-6 அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை கொண்ட கன்னிராசி அப்படின்றது இந்த இடத்துல செவ்வாய் வந்து இயற்கையாகவே அந்த கன்னிராசியில் வரும்போது அதனுடைய அமைப்பு அப்படின்றது கெட்டு போயிடுது. அதனால் இந்த கன்னிராசியில் பிறந்த அந்த இளைஞர்கள் அப்படின்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வேலை வாய்ப்புகளில் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் கடினமான அமைப்பை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை தருவார். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நட்சத்திர அதிதேவதைகளையும் திதி அதிதேவதைகளையும் கொஞ்சம் பிடிச்சி அப்படியே நம்ம வந்து வணக்கம் போட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்களை வணங்கி வர 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 இந்த சிரமங்களை நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அப்போ வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அப்போ அந்த சூரியனில் பிறந்தவருக்கு வந்து அஸ்தத்தில் பிறந்தவருக்கு வந்து சூரியன் அவர் தான் அதிதேவதையாக வருவார். அப்போது அஸ்த நட்சத்திரத்தில் உதித்தவர் தான் சூரியன். அப்போ சூரியனை அதிதேவதையாக கொண்டவர்கள் வந்து அஸ்த நட்சத்திரக்காரங்க. சித்திரை நட்சத்திரத்திற்கு விஸ்வகர்மா, அதாவது வந்து இந்த உலகை படைத்தவர், அதாவது வந்து இந்த கடவுள்கள்லாம் மூத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கு? சிவன், விஷ்ணு, பிரம்மாவுக்கும் மூத்தவர். ஏன்னா உலகை சிரிச்சிட்டு அதாவது சிருஷ்டிப்பு பண்ணவரே அவர் தானே. அதற்கு பின்னால் தானே தெய்வங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கு வர்றோம். அதனால் வந்து இவங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால அந்த விஸ்வகர்மா அப்படின்றவர் தான் வந்து சித்திரை நட்சத்திரத்திற்கு அதிதேவதை. வேறு யாரையும் எடுத்து வணங்கணுங்கிற அவசியம் இல்லை. விஸ்வகர்மா அப்படின்னு அதிதேவதை வந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், மூத்தோர்கள் வழிபாடு அப்படின்றது நல்லது. அதாவது வந்து ஒரு பரம்பரையை சார்ந்த மூத்தோர்கள், தாத்தாவுக்கு தாத்தா, இவங்களுடைய நினைவாக ஏதோ ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு வந்து அல்லது வந்து அவங்க நினைவிடமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அங்கே ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதுமானது. அல்லது விஸ்வகர்மா படம் அப்படின்றது வந்து இந்த 5 தலைகளோட பிரம்மா மாதிரி இருப்பார். அவர் சுற்றி வந்து ஆளுங்க உட்காந்துருப்பாங்க, அன்னப்பறவையில் உட்காந்துருப்பார், அதில் தாமரை செந்தாமரையில் உட்காந்துருப்பார். அவர் படம் ஒன்று வாங்கினீங்க. உங்களுடைய அதிதேவதை சித்திரை நட்சத்திரத்திற்கு இங்கே என்ன கன்னிராசியில் வரக்கூடிய சித்திரை 1-2க்கும் துளாராசியில் வரக்கூடிய சித்திரை 3-4க்குமே அதிதேவதை அவர் தான். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அதிதேவதை சூரியன் தான். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு. அப்போ இந்த வழிபாடுகளை நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதேமாதிரி வந்து திதி அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும், அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்பிறை தேய்பிறை திதிகளில் வரக்கூடிய அந்த 14 திதி, அந்த திதிக்கு நீங்கள் ஏதோ ஒரு திதியில் பிறந்திருப்பீங்க. அந்த திதிக்கு அதிதேவதை யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த அதிதேவதையை நீங்கள் வணங்கிட்டு வரக்கூடியது. பொதுவாக நட்சத்திர அதிதேவதையும் திதி அதிதேவதையும் நீங்கள் வணங்கிட்டு வரும்பொழுது உங்களுக்கு உங்களுடைய லக்ன ரீதியாக கெடுபலன்கள் நடத்தக்கூடிய தசைகளாக இருந்த போதிலும்
உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த திதி அதிதேவதைகளும் நட்சத்திர அதிதேவதைகளும் கண்டிப்பாக கை கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் எந்த திதியில் பிறந்திருக்கீங்களோ அந்த திதியினுடைய அதிதேவதை வழிபாடு அந்த திதி நாட்களில் அந்த நாளும், அதான் அந்த கிழமை தான் திதி, அந்த நாளும் திதியும் ஒன்றா வரும்பொழுது அந்த திதி அதிதேவதை வழிபாடு இருந்தது அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அல்லது மாதம் மாதம் வரக்கூடிய வளர்விரை திதிகளில் ஏதோ ஒரு திதியாக நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ அல்லது தேவிரை திதியில் ஏதோ ஒரு திதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா அந்த திதி நாளன்று அந்த திதியினுடைய அதிதேவதை யாரோ அவங்கள நீங்கள் வணங்கிட்டு வர வர திதி வழிபாடு வந்துட்டு இருக்கும் பொழுது திதியை விதி வெல்லும், விதியை மதி வெல்லும், மதி வந்ததுக்கு பின்னால் நிதி வரும். அப்போ திதியை நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிதி கையில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அப்போ திதி தேவதையை வணங்க நிதி அப்படின்றது வந்து நமக்கு வரும். இன்றைக்கி பணம் தானே முக்கியமாக இருக்குது, பிரதானமே பணம் தானே. அதாவது வந்து தந்தை தாய் உறவு, அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, அண்ணன் தங்கை உறவு, கணவன் மனைவி உறவு முக்கியமாக. பணம் இல்லாதவனை யார் மதிக்கிறாங்க? சீரில்லாத பொண்ணை யார் மதிக்கிறாங்க? இது இப்போதைய கலாச்சாரம். அது நமக்கு முன்னால் ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னால் அதெல்லாம் கிடையாது. அது வந்து மனிதாபிமானம் இருந்தது, ஹியூமனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தது. அதனால் அதெல்லாம் வந்து அது தெளிவாக இருந்துட்டு இருந்தது. இப்போ தான் வந்து அந்த பணம் அப்படின்றது வந்து பிரதானமாக ராகுனுடைய நிழலில் இந்த பிரபஞ்சம் இப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால இந்த ராகு தனுசு ராசிக்கு வர வரைக்குமே அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். கடகராசியை தாண்டி வரணும் ராகு. அப்போ தான் இந்த ராகுனுடைய முழுமையான அந்த பாதிப்பு வராது. ராகுனுடைய பாதிப்பில் தான் இப்போ உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் தானே அதிபயங்கரமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கு வந்து சேட்டலைட்டும் எலக்ட்ரானிக் மென்பொருட்களும் மிக மிக மனித மூளையை விஞ்சிய வேகத்தில் போயிட்டுருக்கு. இனிமேல் அதுவே தனியாக சிந்தித்து செயல்படக்கூடிய அளவில் தான் இன்றைக்கெல்லாம் வந்து ரோபோக்கள்லாம் வந்தாச்சு. அது மாதிரியான அமைப்புகளில் வந்து ராகுனுடைய முழுமையான பரிபூர்ண அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு சிரமங்களெல்லாம் இருக்கும். தனுசு ராசிக்கு வந்து அப்புறமா ராகு இந்த பக்கமாக ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் குறையும். அது வரைக்கும் வந்து நிதி முக்கியமாக தேவைப்படுது. அதனால் நிதியை சம்பாதிக்க திதியை பிடிச்சிக்கணும். திதி தேவதையை பிடிச்சி வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன சிரமங்களாக இருந்தாலும் சங்கடங்களாக இருந்தாலும் தசை புத்திகள் வந்து சரியாக இல்லைனாலுமே அந்த வழிபாடு நல்லாயிருக்கும். அதற்கான வழிபாடு என்ன, அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து செஞ்சுட்டு வந்தாலும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி வரக்கூடிய கோச்சாரங்கள் இதுக்கு முன்னால் இருந்தது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. 7ஆம் இடத்துல இருந்த ராகு அப்படின்றது வந்து சில நேரங்களில் வந்து கடுமையை கொடுத்துருந்தாலும் சில நேரங்களில் வந்து அபரிமிதமான வளர்ச்சியை கொடுத்தவராக இருப்பார். அதனால் வந்து இதுவரைக்கும் இருந்த கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக பாதிக்கிறதுக்கு இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஜென்மத்தில் இருந்த கேதுவும் அப்படின்றது வந்து தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடியதும் தன்னுடைய மனதை நோகடிக்கக்கூடிய சில செயல்களிலும் இந்த கேது செயல்பட்டிருப்பார். இப்போ இங்கே இருக்கக்கூடிய கேது அழகாக மாறி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு போகிறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு கேது போகக்கூடிய ஒரு அமைப்பு, அது சரியான சாதகமான அமைப்பா? ராகு உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்து அழகாக அப்படியே 6ஆம் இடத்துக்கு இறங்கி வர்றார். இது ரெண்டுமே நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது மோட்சக்கேது, 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வலிமையை தரக்கூடிய ராகு. 6க்கு ராகு அருமையான அமைப்பு, அட்டகாசமான வில்லிங் பவரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் ரீதியாக ஜெயிச்சுட்டு வெளியே வரக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு இருக்கும் பொழுது எப்பகையும் வெல்லக்கூடிய அமைப்பு. பாம்பை கண்டால் படையும் நடுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல வந்து ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் வரக்கூடிய ராகுனுடைய அமைப்பு எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த நேரத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்றது வந்து அழகாக ஈஸியாக எழுதி பாஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஜம்முன்னு நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். தெளிவான முறையில் 1.5 வருஷத்துக்கு அங்கே இருக்க போகிறார். இது எப்போ சார் மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதிர்வரும் 2025 வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி மாறுது. உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது முதல்ல அவர் வெளியே போகிறார். நமக்கான மன இறுக்கம் தவிர்க்கப்படும், அது தெளிவாகும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவு, கணவன் மனைவி அந்யோன்யம் இன்மை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள், தவறுதலான புரிதல்களில் தவறு இது எல்லாமே வந்து தவிர்க்கப்பட்டு இனி 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு நன்மையை தரக்கூடிய ராகுவும் 12ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கேது நன்மையை தரக்கூடிய கேதுவாகவுமே இருக்காங்க. அவங்க வரக்கூடிய மே 18ஆம் தேதி 2025 வருஷம் மாறுறது நன்மை தரக்கூடிய அமைப்பு. அடுத்து இதுவரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சனி 6க்குடையவன் 6லேயே இருந்தது அப்படின்றது வந்து அது எப்போவுமே ருணம், ரோகம், சத்ரு, கடன், பகை, எதிரி இது எல்லாமே தரக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்தில்
ஆறுக்குடையவனாக அமர்ந்த சனி அப்படின்றது பொதுவாக வந்து 6ல் வந்து சனி, செவ்வாய், சூரியன், ராகு இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தால் நல்ல நல்ல பலன்களை தருவார்கள். ஆனால் 6குடையவனாகவே இருக்கும் பொழுது அது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக சனி இருந்தது. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய ராகுவும் அந்த வீட்டிற்கான பலனையும் எடுத்து செய்வான் அப்படின்றத மாற்றம் இல்லை. அவருடைய காரகத்துவத்தில் மாறிக்குவார். பாவகத்துவ பலன்களை கண்டிப்பாக ராகு செய்வார். அப்போ இதை பார்த்த கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்தும் அந்த ராகு வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. 6ஆம் இடத்துல ராகு இருக்குங்கிறதுக்காக சந்தோஷப்பட்டுக்க வேண்டாம் கன்னிராசி நேயர்கள். அது வந்து கொஞ்சம் சிரமத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதையும் நம்ம வந்து அப்படியே போக சொல்லுவோம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கண்டச்சனி, 5, 6 கிரகம். 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்றது. அப்போ மனைவியால் தொல்லை, கணவனால் தொல்லை, மனைவியால் கணவனுக்கு செலவு, கணவனால் மனைவிக்கு செலவு, சமுதாயம் உங்களை சிரமப்படுத்தக்கூடிய அமைப்பு, எதுவும் வந்து சேரக்கூடிய பொருளாதாரம், வந்து சேரக்கூடிய நல்ல செய்திகள், வந்து சேரக்கூடிய நல்ல யோகா அமைப்புகள் எல்லாமே காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இப்போ தான் ஆரம்பமாயிருக்கு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மீனராசியில் இருந்தாலும் சனிக்கு வந்து அது தோதான இடம் தான். ஒன்றும் கஷ்டப்படக்கூடிய இடம் இல்லை, சனிக்கு நன்மையை தரக்கூடிய இடம் தான். அதனால் வந்து சனி வந்து பெருசாக வந்து பாதிப்புக்கு தரலைனாலும் அதனுடைய குணக்காரகத்துவம் அப்படின்றது வந்து எல்லாமே மெதுவாக தான் வரும். எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த பொருள்களும் எதிர்பார்த்த பண வரவுகளும் எதிர்பார்த்த எண்ணங்கள் ஈடேறாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிகளுக்குள்ளே வந்து அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதேமாதிரி வந்து இப்போ இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் நஞ்சம் அதாவது சண்டை சச்சரவுகள், முட்டி மோதி உரசல்கள்லாம் இருந்ததுன்னா இப்போ நல்லா வெடித்து பூகம்பமும் பூதாகரமும் ஆகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் வந்து இந்த 7ஆம் இடத்து சனி கண்டிப்பாக செய்வார். 6ல் இருக்கக்கூடிய ராகு இதையெல்லாம் வந்து கொஞ்சம் தடுத்து வச்சுக்கிட்டே இருப்பார். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும் கண்ணியமும் தேவைப்படக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து 7ஆம் இடத்து சனி. பொதுவாக வந்து 7ஆம் இடம் கண்டக சனின்றது பெருசாக பாதிக்காது. இருந்தாலும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு 7ஆம் இடத்தில் வந்து சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சனி வர்றது அப்படின்றது வந்து பொதுவாக இந்த நேரத்தில் வந்து இந்த காரிய தடை அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். எந்த காரியம் பண்ணாலும் தடையாக தான் இருக்கும். அதேமாதிரி வந்து திருமண வைபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது வந்து கொஞ்சம் தடையை உருவாக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். சந்திரனுக்கு நேர் 7ஆம் இடத்துல சனி சந்திரன் இணைவு அப்படின்றது வந்து இந்த நேரத்தில் கன்னிராசி நேயர்கள் வந்து யாராவது இருந்தீங்க அப்படின்னா இப்போது திருமணம் அப்படின்றது வந்து சனி பயிற்சியாகிறதுக்கு முன்னால் செஞ்சுக்கிறது நல்லது. அப்படியே இருந்தாலும் வந்து பொருத்தங்கள் தெளிவாக பார்த்தும் அதே மாதிரி தசைகள் வந்து 2 பேர்த்துக்குமே நல்ல தசைகளாக இருக்கும்பொழுது செஞ்சுக்கிட்டால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் இடம் அப்படின்னு வந்து கண்டச்சனியாக வரும்பொழுது கல்யாணம் பண்ணுறதும் 8ஆம் இடத்துக்கு சனி நீ அடுத்த 2.5 வருஷத்துக்கு போக போகிறதும் திருமண வாழ்க்கையில் கசப்பை உருவாக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அந்த திருமணத்தை மட்டும் கொஞ்சம் யோசித்து செஞ்சுருங்க. உங்களுடைய லக்கண ரீதியாக தசாபுக்திகள் என்ன நடந்துட்டு இருக்கு 2 பேர்த்துக்குமே பொண்ணு மாப்பிள்ளைக்குமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இது வரைக்கும் 9ல் இருந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் இப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குரு நல்லா தான் இருக்குது. எப்போவுமே வந்து குரு 9ஆம் இடம் 2, 5 அதே மாதிரி 7, 9, 11 இந்த மாதிரி இடங்களில் குரு வரும்போது நல்லாயிருக்கும். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து குரு வரும்பொழுது தொழில் ஸ்தானத்தில் குரு வரும் பொழுது இப்போ கொஞ்சம் யோசிக்க சொல்லணும். எதையுமே பொதுவாக கேந்திர ஸ்தானங்களில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழுச்சுபாதாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுபகிரகம் அங்கே போய் உட்கார்றது வந்து பெருசாக வந்து நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல. இன்னுமே சொல்லப்போனால் உங்களுக்கு பாதகாதிபதி 4, 7 குடையவனாக இருந்து பாதகாதிபதி பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல பாதகாதிபதிக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்றது அப்படிங்கிறது கன்னிராசி நேயர்களுக்கு கெடுதி வர்றது அப்படிங்கிறது குருவால் தான். இப்போ வந்து சனி கூட ஓரளவுக்கு மன்னிச்சு விடலாம், ராகு கூட ஓரளவுக்கு நன்மையை தரலாம், குரு வந்து நன்மையை தருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. 4, 7 குடையவராக இருந்தாலும் அந்த ஆதிபத்திய தோஷத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து அந்த 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் உட்காரக்கூடிய குரு தொழில் ரீதியாக பல நிர்பந்தங்களை தருபவராக இருப்பார். இது வரைக்கும் 1 வருஷம் வந்து எப்படியோ கரக்கட்டி புறக்கட்டி ஓட்டிட்டீங்க தொழிலை வந்து 8ல் இருந்த குரு வந்து கொஞ்சம் ஒரு அடி கொடுத்தாரு. அப்புறம் வந்து 9க்கு வந்த குரு வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான நிலையை கொடுத்தாரு. 10க்கு வரக்கூடிய குரு அப்படின்றது வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய குருவாக இருக்கிறார். அதனால் வந்து அந்த குருவினுடைய அமைப்பு வந்து உங்களுக்கு சாதகமற்ற குருவாக இருக்கிறதுனால அந்த குரு வழிபாடு அப்படின்றத வந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ இதெல்லாம் என்னென்ன மாதிரியான அந்த குரு பயிற்சி எப்போ சார் ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மே மாதம் 25ஆம் வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி. சனி எப்போ பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாதம் 30ஆம் தேதி 25ஆவது வருஷத்தில். அதாவது வந்து 3 வருடாதி கிரகங்களும்
இந்த 25வது வருடத்தில் 3 பேருமே பயிற்சி ஆகிறாங்க. இந்த 3 கிரகங்களும் தனது பயிற்சிகளை நடத்திக்கிறது. குரு உங்களுக்கு 9லிருந்து 10க்கும், ராகு 7லிருந்து 6க்கும், கேது ஜென்மத்திலிருந்து 12க்கும், சனி 6லிருந்து 7க்கும். இந்த நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குருவினால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது, சனியினாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் தன் வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய அமைப்பில் குரு 2, 4, 6 பார்வைகளில் 5, 7, 9, அதாவது 5, 7, 9 பார்வைகளில் உங்களுடைய ராசிக்கு 2, 4, 6 இடங்களை பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நன்மையை தருமா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பொருளாதாரத்தை தருவான். கொஞ்சம் சிரமப்பட்ட அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து வீடு, அதேமாதிரி வந்து நிலப்புலங்களில் இருக்கக்கூடிய சீரான அமைப்பு இல்லாத சீர்கேடு, இது எல்லாமே வந்து சீரமைப்பு பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு வந்து கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும். வண்டி வாகன பழுது இதையெல்லாம் நீக்கிக்கலாம். புது வண்டி வாங்குற மாதிரி இருந்ததுனால், பழைய வண்டி ரொம்ப மக்கர் பண்ணுது சார், இதை வந்து மாற்றிட்டு நான் புதுசாக வண்டி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கலாம். அதேமாதிரி புதுசாக வீடு கட்டுறதுக்கு, புதுசாக வீடு வாங்கிறதுக்கு, அல்லது புதுசாக மனைகள் கோழுவதற்கு இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கே தொழிலில் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் செலவுகளை நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தொழில் ரீதியாக வரக்கூடிய கஷ்டங்களை இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நிவர்த்திக்கலாம். ஏன்னா தன்னுடைய வீட்டை தானே திரும்பி பார்க்குறார். 10ல் குரு வந்து உட்காந்துட்டாலும் தனது வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய குரு 4ஆம் இடத்தை பார்ப்பது அப்படின்றது வந்து தாயாருடைய உடல்நிலையில் நல்ல ஒரு சௌக்கியமான முறை, அவங்களுடைய அனுசரிப்பு, அவங்களுடைய எப்பவுமே அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தெளிவாகவும் தன்னிறைவாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதேமாதிரி வந்து இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு, வண்டி, வாகனம் இதையெல்லாம் செம்மைப்படுத்துதல், செழுமைப்படுத்துதல், புதுசாக வாங்கிறதுக்கான யோகம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக அதெல்லாம் செய்யலாம். 2ஆம் இடத்துக்கு வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு 2ல் இருந்தால் தான் அந்த இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பார். பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து நல்ல அமைப்பாகவே இருக்கிறதுனால அது ஒன்றும் கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பெருசாக வந்து சிரமத்தை கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்கக்கூடிய இடம் விருத்தி தானே. அப்போ பொருளாதார விருத்தி, குடும்ப சூழ்நிலையில் விருத்தி, அதேமாதிரி வந்து படிப்பில் வந்து இப்போது இந்த குழந்தைங்கள்லாம் படிக்கிறதுக்கு 10லேருந்து 15 வயசுக்குள்ளே இருக்குது, 15 வயசுலேருந்து 17, 17லேருந்து 20 இந்த மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அருமையான காலகட்டம். இந்த நேரத்தில் 10ஆம் வகுப்பில் கல்வி தேர்ச்சி பெறுவதற்கு அப்படின்றது வந்து இது வந்து மே மாதம் தான் வர்றாரு. மே மாதம் எக்ஸாம் அப்படின்றது வந்து அடுத்த வருஷத்துக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, 10வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி நல்லாயிருக்கும், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. 12, 10 இந்த 12ஆம் வகுப்பு முடித்து அடுத்து யூஜிக்கு போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக இடம் கிடைக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளையும் வந்து கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கிறது நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஒரு 22லேருந்து 25 வரைக்கும் அப்படின்றது வந்து குடும்பம் அமைகிறதுக்கு அப்படின்றது வந்து இந்த நான் முதலே சொன்ன மாதிரி 2 ஜாதகங்களையும் பார்த்து தசாபுக்திகள் யாராவது ஒருத்தருக்கு, மாப்பிள்ளைக்கு நல்லா தசாபுக்தி ஓடிட்டுருக்கு, அவருக்கு இந்த கண்டசனியோ அஷ்டம சனியோ இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா 2ஆம் சுற்று இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2ஆம் சுற்று ஜென்மச்சனி இருந்தாலும் ஜென்மச்சனி முடியக்கூடிய நேரத்தில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி கல்யாண வைபவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் அல்லது மனைவி, அது மாப்பிள்ளை அல்லது பொண்ணுடைய ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா தாராளமாக கன்னிராசி நேயர்களுக்கு திருமண வைபவம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நேரத்தில் வந்து வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப தூரத்தில் வேலை கிடைக்கும். பக்கத்தில் நீங்கள் நினச்ச இடத்துல கிடைக்காது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அரிதான வாய்ப்பு. அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. அதை நழுவ விடாமல் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து குரு வர்றது அப்படின்றது வந்து வழிபாடு அப்படின்னா நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். அதை தவிர வேறு எந்த விதமான வழிபாடும் நமக்கு தேவையில்லை. குலதெய்வ வழிபாடு ஒன்றே இந்த 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய, 10ஆம் இடத்துல குரு மட்டும்தான் மைனஸ். அந்த 10ஆம் இடத்துக்கு வந்து குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை சாத்துறது அல்லது வந்து நைவேத்தியமாக வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து பாடப்புத்தகங்கள் வாங்கி தருவது. இதில் முக்கியமாக வாங்கி தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியாமெட்ரி பாக்ஸு, செட் ஸ்கொயரு, இது மாதிரி இந்த ஜாமெட்ரிக்கல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கல்விக்கு உபகாரம், அதாவது அந்த கல்வி கற்கக்கூடிய
பிள்ளைகளுக்கு வந்து நம்ம உபகரணங்களை வாங்கி தரும் பொழுது நன்மை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து புறநோயாளிகளாக அரசு மருத்துவமனைகளில் இந்த ரத்தத்துக்கு பார்த்துக்கிறாங்களே, ரத்த கொதிப்பு நோய்க்கு அவங்களுக்கு ஏதாவது மெடிசன் நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் முடியாதவங்களுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவங்களுக்கு நம்மளால் என்னால் மருந்து வாங்க முடியல அப்படின்னு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கோ அல்லது வேறு ஏதாவது வந்து ப்ரைவேட்டில் வாங்க முடியாமல் சிரமப்படுறவங்களுக்கு வந்து அந்த சுகர் மாத்திரை நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். அதேமாதிரி வந்து ரத்த தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 22லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து ரத்த தானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நல்லாவே இருக்கும். பொதுவாகவே வந்து கன்னிராசி நேயர்கள் வந்து ரத்த தானம் பண்ணுறதுங்கிறது வந்து நல்ல பலனை கொடுக்கும். ஆனால் இந்த வருஷங்கிறது வந்து அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால ரத்த தானம் பண்ணுறதுங்கிறது வந்து அந்த பாதக செயலை நம்ம தவிர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனி அவருடைய பார்வை அப்படின்றது வந்து நேர் உங்களுடைய ராசிக்கு விழுகிறது. அதனால தான் வந்து கல்யாணம் அப்படின்றது வந்து எதிர்த்தரப்பு வரக்கூடிய ஜாதகத்தை வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். 7ல் இருக்கக்கூடிய சனி ஒன்று, அதேமாதிரி 7லேருந்து நேராக ராசியை பார்க்கக்கூடிய சனியினுடைய பார்வை அப்படின்றது ஒன்று, ரெண்டுமே வந்து சிரமத்தை கொடுக்குது. அதேமாதிரி வந்து இந்த சனியினுடைய பார்வை வந்து உங்களுக்கு 3ஆம் பார்வையாக உள்ளது 9ஆம் இடம் அப்படின்றது தந்தையாருடைய அமைப்பு, அவருடைய உடல்நிலை, உடல் ஆரோக்கியம், உறவினுடைய மேன்மை, இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சுக்கணும். அதேமாதிரி வந்து பெரியோர்கள், பெருமக்கள், அதேமாதிரி வந்து நமக்கு நாகரீகத்தை சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆசிரியர் பெருமக்கள், கோயில் வழிபாடு, கோயில் நிர்மாணம், ஆலய நிர்மாணம், குடமுழக்கு, இதில் எல்லாம் கலந்துக்கணும். அல்லது முடிஞ்சால் நம்ம வந்து அதுக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தோம்னா இந்த சனியினுடைய 3ஆம் பார்வையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அதேமாதிரி சனியினுடைய 10ஆம் பார்வை அப்படின்றது வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு விழுகிறது. தன்னுடைய வீட்டை திரும்பி பார்க்கக்கூடிய குருவனுடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கும், சனி 10ஆம் பார்வையாக பார்க்குறதும் 4ஆம் இடத்துக்கும். இப்போ வந்து வண்டி வாகனங்களில் அடிக்கடி பழுது வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு, புது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பும் உண்டு. உங்களுடைய லக்கண ரீதியாக இருக்கக்கூடிய தசாபுக்திகளின் வழியாக புது வண்டியாக வண்டி வாகன பழுதான், இது ரெண்டையும் சனி தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறும். அதுக்கடுத்து வந்து ராகுனுடைய சரி, சனிக்கு வந்து என்ன சார் பரிகாரம்? கண்டிப்பாக அன்னதானம் தான். அதேமாதிரி வந்து கடலோர கோவில்கள் வழிபாடு, கடல் குளியல், கடலில் நீராடுறதும், புண்ணிய நதிகளில் நீராடுறதும், புண்ணிய நீராடல் பொதுவாக பெரியவர்களுக்கு தரக்கூடிய தர்ப்பண வகைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கொடுத்து முடிச்சுருங்க. அந்த தர்ப்பணத்தை கொடுத்துட்டு குலதெய்வ வழிபாடு மஸ்ட்டு. இது ரெண்டையும் நீங்கள் செஞ்சீங்கனாலே இந்த சனிச்சந்திரனுடைய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மைனஸை தர்றது வந்து ப்ளஸ்ஸாக தரும். அன்னதானம் மஸ்ட்டு. 10 பேருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் எவ்வளோ முடியுமோ அன்னதானம்னா 1000 பேருக்கு கூப்பிட்டு சோறு போடணுங்கிறது தான் கிடையாது. சனி சந்திரன் நினைவுனாலே அன்னதானம் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் இதில் வந்து வேறு மாற்றத்தையே நம்ம செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. சனிச்சந்திரன் இணைவு பார்வை 1லேருந்து 3ஆம் பார்வையை வந்து சந்திரனை பார்க்குறாரா, 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரா, அதேமாதிரி வந்து 10ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குறாரா, இது இணைவு. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி நிற்கிறாரா, பூச நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாரா, அல்லது வந்து உத்திரட்டாதியில் சந்திரன் நிற்கிறாரா, இங்கே இந்த பக்கம் வந்து அனுச நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாரா. சனிச்சந்திரன் இணைவு. சனி வீட்டில் சந்திரன் இருக்காரா, சந்திரன் வீட்டில் சனி இருக்காரா, இது சனிச்சந்திரன் இணைவு. சாப்பாடு போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. சார் எனக்கு வந்து சனிச்சந்திரன் இணைவு 2 பேரும் ஒரே டிகிரியில் இருக்காங்க சார், புனர்பூ தோஷமாக வருது சார், குரு பார்த்தா நல்லா தான் இருக்கும், செவ்வாய் பார்த்தா நல்லா இருக்கும், அல்லது வந்து சுக்கிரன் பார்த்தா நல்லா இருக்கும், செவ்வாய் பார்த்தா நல்லா இருக்காது கூட்டி விட்டுருவார், சுக்கிரன் பார்த்தா சுபகிரகங்கள் பார்த்தா மட்டுப்படும், எந்த காலத்துலையும் மட்டுப்படாது, குரு பார்த்தோன்னே மட்டுப்படணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் எத்தனை பேருக்கு சிரமமெல்லாம் போயிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களில் தான் கிரகங்களுடைய இணைவும் கிரகங்களால் வரக்கூடிய கிரக தோஷங்களும் மட்டுப்படுமே ஒழிய சுபகிரகம் குரு பார்த்துருச்சு அப்படிங்கிறக்காக குரு பார்த்துட்டு மட்டும்தான் இருப்பார். ஆனால் இருக்கக்கூடிய இடம் மோசமாக இருக்கும். அவர் என்ன தான் பார்த்தாலும் நீ இதை செய்யாத, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு பின்னால் கையை பொறுத்துக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா. நம்ம கண்காணிச்சுட்ருக்கோம், நம்ம கேமரா மாதிரி ஃபோக்கஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தடுத்து நிறுத்த முடியாது. பார்த்துட்டு வேணால் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வேணால் அதை கண்காணிக்க முடியுமே, அதை தடுக்க முடியாது. அப்போ அந்த இணைவுகள் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதுக்கு பரிகாரம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. சாப்பாடு வாங்கி கொடுங்க, 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, கடல் தண்ணியில் குளிங்க. கல்யாணம் பண்ணக்கூடிய பொண்ணு 25 வயசு 27 வயசு இருக்கா, அடிக்கடி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கடலில் குளிக்க வைங்க. கடல் நீராடல், புண்ணிய நதி நீராடல், சாப்பாடு போடுங்க. 10 பேருக்கு வயிறார சாப்பாடு போடுங்க. 1000 பேருக்கு கூப்பிட்டு தான் அன்னதானம் பண்ணுங்கிறதில்ல. என் வசதிக்கு என்னால் 10 பேருக்கு தான் முடியும், என் வசதிக்கு என்னால் 2 பேருக்கு தான் முடியும், வாங்கி கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு 3, 7, 10 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் அவருடைய பார்வைகளை வச்சேன். அல்லது அவருடைய
தசா காலம் அப்படின்ற பேர் 19 பேர்த்துக்கு வருஷத்தில் 19 பேருக்கு நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க, அல்லது மாதத்தில் 19 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, நல்லாயிருக்கும். இல்லை அவரோட எண் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அப்படின்னு சொல்லக்கூடியல 8 பேர்த்துக்கு நீங்கள் வாரம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, மாதம் 8 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அந்த சனி சந்திர நினைவு வெளியே ஓடி போயிடும். இதுதான் முழுமையான பரிகாரம். அதேமாதிரி சனியினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்குது, அவருடைய பீடிகை அதிகமாக இருக்குது அப்படின்னா சாஸ்தா வழிபாடு முக்கியமாக பண்ணணும். மனித உருவமற்ற தெய்வ வழிபாடு பண்ணணும். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. வழிபாடுகள் இது வழிபாடு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் வந்து சாமியை அப்படியே வேரோடவே பிடுங்கிட்டு வர்றேன் அப்படின்னாலும் நீங்கள் செய்யாத தர்மத்தினால் சாமி அதாவது தெய்வ வழிபாடு உங்களுக்கு எந்த விதத்துலையும் உதவி தராது. நீங்கள் அந்த அடியாருக்கு உதவுவது தான் சிவன் தெளிவாக எடுத்துக்கிறார், நல்ல பலன்களை கொடுக்குறார். அதாவது சுந்தரருக்கோ சம்பந்தருக்கோ அப்பருக்கோ அதாவது சுந்தரருக்கோ சம்பந்தருக்கோ கொடுக்காது நாவுக்கரசர் கொடுத்தார் இல்லையா. இவர் போய் இமயம் போய் பார்த்துட்டு வந்தார். இமயம் போய் பார்த்தவர் நான் இங்கெல்லாம் உனக்கு காட்சி தர மாதிரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்கே அனுப்பிச்சி விட்ருவார் தில்லையம்பலத்துக்கு. அவர் அங்கிருந்து தென்கையிலாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்கையிலாயத்தை இங்கே உருவாக்கி அப்புறம் நாவுக்கரசரை இங்கே உட்கார வைப்பார். அப்போது அடியாருக்கு செய்யக்கூடிய தொண்டு அப்படிங்கிறதுல தான் இறைவன் மகிழ்வான். அப்போ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய உதவியினால தான் இறைவனே மகிழ்கிறான். அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட கிரகங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பில் தான் நமக்கு அது நன்மையை தரக்கூடிய கிரகங்களாக மாற முடியும். நீங்கள் பரிகாரங்கள் அப்படின்ற பேரில் வாழ்வியலில் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பில் வரக்கூடியது தான் பரிகாரங்களுடைய. நான் கோயிலில் போய் நான் விடிய உட்காந்துருக்கேன், பூஜையை பண்ணுறேன், சிவலிங்கத்தை வேரோடு நான் பிடுங்கிட்டு வர போகிறேன், சனி பகவான மைனஸ் தான். எப்போவுமே அது மைனஸ் தான் வரும். நீங்கள் வழிபாடு அப்படின்றது மற்றவர்கள் மனம் குளிர ஒரு காரியத்தை செஞ்சுட்டு போய் தெய்வ சன்னிதானத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த தெய்வ சன்னிதானம் உங்களுக்கு நல்ல அருளை கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காது. அதனால் ஐயப்பன் வழிபாடு நைவேத்தியம் பண்ணுங்கள். அது என்ன நைவேத்தியமோ அதை நீங்கள் அந்தந்த கோயிலுக்கு என்னென்ன மாதிரி நைவேத்தியம் கொடுத்துருக்காங்களோ, அல்லது நெய் தேங்காய் உடைக்கிறது, நெய் தேங்காய் தீபம் ஏற்றி வச்சுட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது, அல்லது தேங்காய் வாங்கி எல்லாத்துக்குமே தானமாக கொடுக்கறது, இது எல்லாம் ஐயப்பன் கோயிலில் செய்யலாம். சனி பகவான் கோயிலில் எள்ளு சாதம் கொடுக்கலாம், எள்ளு உருண்டை கொடுக்கலாம், எள்ளு மிட்டாய் கொடுக்கலாம், இது எல்லாமே கொடுக்கலாம். அல்லது கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரியான உதவிகள் நிறையா கொடுக்கலாம். 3 சக்கர வண்டி யாருக்கும் வாங்கி கொடுக்கலாம். அது கால் ஊனமுற்றவர்களுக்கு. அதேமாதிரி கைம்பெண்களுக்கு, முதிர் கைம்பெண்களுக்கு செய்யக்கூடிய உதவி. அதேமாதிரி 7ஆம் பாவம் அப்படின்றதுனால நமக்கு எதிர்க்கு இருக்கக்கூடியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு யாருங்கிறத நம்ம மனசுக்கே தெரிஞ்சது, அவங்களுக்கு தாராளமாக உதவி செய்யலாம். யாரோ ஒருத்தர் நமக்கு வலிய உதவி கேட்பாங்க, அவங்களுக்கு செய்யலாம். இது எல்லாமே சனியினுடைய வலிமையை குறைக்கும் ஒரு வாழ்வியல் பரிகாரம். இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னாலே தாராளமாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த சனியினுடைய இருப்பும் 3, 7, 10 பார்வைகளில் வரக்கூடிய இந்த சிரமத்தையும் நம்ம தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக எல்லை சுவாமி, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. கிராம தெய்வம், காவல் தெய்வம். நமது மூத்தோர்கள் யாராவது, தாத்தாவுக்கு தாத்தா யாராவது இந்த மாதிரி சமாதியாக இருக்கார், அல்லது நமக்கு குலதெய்வமாக இருக்கார், அல்லது சித்தர்கள் ஜீவ சமாதி, இது மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை அள்ளித்தருவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஜீவ சமாதி வணக்கம், அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு, நமது மூத்தோர்கள் வழிபாடு, வம்சத்தில் மூத்தோர்கள் வழிபாடு, அதேமாதிரி கருப்பணசாமி வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, இது ரெண்டுமே ஒத்து தான் வரும். சனிக்கும் ராகுக்கும் ஒரே மாதிரியான வழிபாடுகள் வரும். ஆனால் பரிகாரம் அப்படின்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய தானத்தில் தான் அது சிறந்த பரிகாரமாக மாறும். நீங்கள் தெய்வத்தை நீங்கள் படையல் போட்டு நைவேத்தியம் கொடுத்து நீங்கள் போயிட்டு எல்லாம் நாளெல்லாம் போய் சாமி காலில் விழுந்திருக்கேன், எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்காது, சுயநலத்தோடு போய் விழுகிறீங்க, கண்டிப்பாக எதுவும் நடக்காது. மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு போய் நீங்கள் விழுங்க, உங்களுக்கு தான் முதல்ல அவன் இறங்கி வருவான். இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பரிகாரங்களை செஞ்சுட்டு வழிபாடுகளை பண்ணிவிட்டு மன தூய்மையோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துனீங்க அப்படின்னா 2025 உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமான வருடமாக இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.